ஹாய், வணக்கம். வந்துட்டீங்களா? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மீ மனோஜ். யூ வாட்சிங். வாங்க, ஆல்ரெடி நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன் என்ன சாங் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோங்கிறது. பவளமல்லி அன்பிளக்டு வெர்ஷன். ஸோ சாயபங்கரோட ஒரு ட்ரெண்ட் இது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சாங்கை விட்டுறது, அது கொஞ்சம் ட்ரெண்ட் அதுக்கப்புறம் அதோட ஸ்லோ வெர்ஷன் அன்பிளக்டு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கு மறுபடியும் ஒரு ட்ரெண்டு கொண்டு வரதுங்கிற மாதிரி ஒரு புது விதமான ஒரு ட்ரெண்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்லாவும் இருக்குது, அந்த ட்ரெண்டு நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த சாங்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்லோ வெர்ஷன் கொடுத்து அதை இன்னும் நிறுத்தி நிதானமாக வந்து புரியிற மாதிரி பண்ணுறது. அதுக்கு பேசாமல் ஃபஸ்ட்டு சாங்கே புரியிற மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல, இது ஏதோ ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கட்டும், பிரச்சனை இல்லை. வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். She looks so beautiful. Oh, very nice. Very nice. ஒரு பட்டாளமே எங்கும் படி பாப்பாலே அடிலே சீனி ஆனவளே அலங்கட்டி பூமகளே தித்திக்க வந்தவளே ஓத்தமர் மகளே சிக்கன சிக்கன வராலே ஜலிக்கோ முத்தன தாராலே சித்தப்பு சிக்கன சிக்கன வராலே ஜலிக்கோ முத்தன தாராலே. Very nice. I think their combo is so cute actually speaking. எனக்கு தெரிஞ்ச அடுத்து சாயபங்கர் வந்து ஸ்ருதிகாசனோட ஒரு சாங் கொஞ்சம் டான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ எஸ், நல்லா இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெர்ஷன் அண்ட் தே லுக் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேர் வாய்ஸ் இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். அண்ட் பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாயபங்கரோட லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு அதுதான் நான் மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் லைக் எப்போது அவரோட சாங்ஸ் நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன். என்னென்னா ஹிஸ் லிரிக்ஸ் ஆர் வெரி 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 குட். ரொம்ப யூனிக்கான ஒரு லிரிக்கல் கம்போசிஷன் வந்து அவர் பண்ணுறாரு. லைக் அதாவது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு கேப்பு வந்து பயங்கர ஷார்ட்டனாக இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு கேப்சர் பண்ண முடியலங்கிற ஒரே ரீசன் தான் அங்கே வந்து ப்ராப்ளமே தவிர, அவர் அழகாக அதை காம்போசிட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி யூனிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரகுமான் சாரோட கம்போசிஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு புரியாது. பட் அப்படியே நிறுத்தி நிதானமாக இல்லை ஏதாச்சும் எங்கேயாவது ஒரு வேர்டு நம்ம படித்தோம்னா தான் இதுதான் இந்த வேர்டா அப்படின்னு புரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்போசிஷன் தான் நம்ம சாயும் பண்ணுறாரு. பட் எனக்கு என்னென்னா லைக் ஒரு வேர்ஷன் விட்டுறாரு பார்த்தீங்களா, அந்த வேர்ஷனில் வந்து இந்த ஒரு கிளாரிட்டி அப்போவே இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பெட்டரான ஒரு இது கிடைக்குமோ, ஆடியன்ஸ் கிடைப்பாங்களோ, இன்னும் கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, ஏன்னா நிறுத்தி நிதானமாக பாடினா தான் அந்த பாட்டே புரியுதுங்கிற மாதிரி தான் அவர் கம்போஸ் பண்ணுறாருங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, மேபி நமக்கு கொஞ்சம் அது பழக முடியலன்னு நாம் நினைக்கிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் கூட நம்மளோட பிரெயினை கொஞ்சம் அவரோட சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரெயினை வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சரில் நம்ம அதுவும் பழகிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லியே ஆகணும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.